அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். இன்றைக்கி எம்மியான ஆலு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆலு போண்டாவுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தக்கன கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆள் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிற போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கைட்டே மசிச்சுக்கலாம். மாவு மாதிரி மசிக்கக்கூடாது, கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக அதில் இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக எடுத்துக்கிறணும். இப்போ லைட்டாக குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக. இப்போ ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட இப்போ கடுகு சேர்த்துடலாம். நம்ம கத்திரிக்காய் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எண்ணெயிலே நம்ம எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்தமாக்கும் நமக்கு காரம் இருக்காது, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கலாம் தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட கட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம். நமக்கு வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஆனால் லைட்டாக வதங்கியிருக்கணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தக்கன கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு ஏன் சேர்க்குறோம்னா, நம்ம வந்து உருண்டை போடும்போது வந்து கால் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் சேர்ந்துரு மசாலா எல்லாமே, அதுக்கான கடல மாவு சேர்க்குறது. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆலு போண்டாவுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆலு போண்டாவுக்கு வந்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இதில் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இது தேவை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மாவு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஒரு பிஞ்சு வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு மாவு கரைச்சிட்டா போதும். அப்போ தான் நமக்கு போண்டா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா உருண்டை போட்டு எடுத்து வச்சிடலாம். குட்டி குட்டி பாலாக இதே மாதிரி பால் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி நல்லா பால் பாலாக உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
எல்லாத்தையுமே அதில் உருண்டை போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆலு போண்டா எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம ஆலு உருண்டை இதில் போட்டுடலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் ஆலு இதில் போட்டாச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். ஸ்பூன்ட்டே போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். வெரி நைஸ். வாவ். அதான் லைட்டாக பட்டி விட்டுறலாம். சூப்பர் பா. ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சே நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆயிலை நல்லா வடிகட்டிட்டு நல்லா எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எம்மியான ஆலு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட டொமேட்டோ சட்னி சாப்பிட வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பிச்சு காட்டுங்க எப்படி இருக்கும் பாருங்கள். சூடாக இருக்கா? வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள்.